இசையமைப்பாளர் இளையராஜா லண்டனில் தனது முதல் சிம்போனி நிகழ்ச்சியை அரங்கேற்றினார். வேலியன்ட் என்ற தலைப்பில் தான் உருவாக்கிய சிம்போனி நிகழ்ச்சியை லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கில் அரங்கேற்றினார். மேற்கத்திய கர்நாடக இசை கலந்த பாரம்பரிய சிம்போனி இசை நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். இதையொட்டி இளையராஜாவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் பலர் ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் தனது முதல் சிம்போனி இசையை அரங்கேற்றியதன் மூலம் பீத்தோவன், மொசார்ட் வரிசையில் இசையமைப்பாளர் இளையராஜா இடம்பெற்றுள்ளார். பண்ணைபுரத்தில் பிறந்த இளையராஜா தமிழ் சினிமாவில் அன்னக்கிளி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். சுமார் 50 ஆண்டுகால இசை பயணத்தில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 15,000 பாடல்களுக்கும் அதிகமாக இசையமைத்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் காலத்தால் அழியாத பாடல்களை ரசிகர்களுக்கு அர்ப்பணித்துள்ளார். நூற்றுக்கணக்கான பாடல்களை தானே எழுதி பாடியும் இருக்கிறார் இளையராஜா. இந்நிலையில் லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றி இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்துள்ள இளையராஜா உலகின் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான பீத்தோவான், மொசார்ட் ஆகியோரது வரிசையில் இடம்பெற்றுள்ளது உலக தமிழர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் இளையராஜா நடத்திய சிம்போனி இசை நிகழ்ச்சியில் அவரது மகன்கள் யுவன் சங்கர் ராஜா மற்றும் கார்த்திக் ராஜா பங்கேற்றனர். பிரம்மாண்ட மேடையில் ஒளி வெள்ளத்திற்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் மூலம் தனது இசை வெள்ளத்தால் அங்கு திரண்டிருந்த ரசிகர்களை இளையராஜா கிறங்கடிக்க செய்தார். செல்லோ, வயலின், பியானோ, ட்ரம்பெட் மற்றும் ட்ரம்ஸ் ஆகிய இசைக்கருவிகள் மூலம் இசைத்தபோது ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்தது. ரசிகர்கள் கரகோஷமிட்டு ஆரவாரம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்களும் இளையராஜாவின் மகன்களுமான யுவன் சங்கர் ராஜா மற்றும் கார்த்திக் ராஜா உடனிருந்தனர். வெறும் 35 நாட்களில் இளையராஜா சிம்போனியை உருவாக்கியதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.